வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பரிஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். முன்னாடி நம்ம இந்த கம்பரிஷன் தான் கொடுத்துட்டு இருந்தோம், சரிங்களா, சப்ஜெக்ட் வைஸ். இப்போ நம்ம அதை டாபிக் வைஸாக மாற்றுறோம். ஏன்னா நம்ம வந்து மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ் கொடுக்குறோம், இது இருக்க பாருங்கள், பொது தமிழ் டாபிக் வைஸ் கொடுக்குறோம், ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் கொடுக்குறோம். ஏன் ஜென்ரல் ஸ்டடீஸ் பண்ணோம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா பொது தமிழ் டாபிக் வைஸு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸையும் டாபிக் வைஸ் கொண்டு போக போகிறோம், சரிங்களா. அதனால் இந்த பிடிஎஃபை நம்ம வித்ட்ரா பண்ண போல் இதுவும் இருக்கும். இது ரிவிஷனுக்காகவும் டாபிக் வைஸ் இருக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட், முன்னாடி யூனிட் 9 இருந்தது இல்லையா, அந்த 2 காம்பினேஷன் தான் இண்டெக்ஸு. பேஜ் நம்பர்ஸோடு இருக்குது. இதை நீங்கள் வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி டாபிக் வைஸ் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். யார் யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா. இதே மாதிரி நம்ம எல்லா டாபிக்ஸும் பிரிச்சாச்சு. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி எல்லாமே நம்ம பிரிச்சிட்டோம், சயின்ஸ் கூட. நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.